Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askin. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு எனக்கு பிக் பாஸ் சீசன் 8ல டே 44 எபிசோட் வந்துட்டு 45. ஸோ நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு லவ் அஃபெக்ஷனுக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ண வேணாம், இது மாதிரி இருக்க வேணாம், டேரக்டாக பேசு, டேரக்டாக சொல்லு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இவங்க கார்டன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம லவ் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறது யார் அப்படின்னா தர்ஷிகா அண்டு விஷால். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, விஷால் வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் இதுக்கு ஸோ நம்ம வந்துட்டு ஒன்று பண்ணுறோம், நம்ம வந்து பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்படியே இருந்துடலாம். அண்ட் நமக்கு உனக்கு ஒன்று தோணுது அப்படின்னா வந்துட்டு யூ டெல் மீ, என்கிட்ட சொல்லு, நீ வந்துட்டு வேற யார்கிட்ட சொல்லி மூணாவது ஆள் வந்துட்டு உள்ள நுழைகிற மாதிரி வைக்காத. நமக்கு புரியுதுல்ல, நம்ம இங்கே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஜாலியாக வந்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே எது தேவை இல்லை, இது வந்து நிறைய பிரச்சனை ஆகும். சம்டைம்ஸ் வந்துட்டு இங்கே வேணாம், வெளியில வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஆஸ் யூஸ்வல் மேரேஜ் லைஃபே கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க இன்டெரக்டாக பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் இங்கே வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க நிறைய எல்லா சீசன் பார்த்து தான் வராங்க. ஓகே, நம்மளும் இப்போ ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலும் வந்து நமக்கு தெரியும் ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிசம் அங்கே உள்ள வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். லைக் ஓவியா அவங்களோட லவ்வாக இருக்கலாம், அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அண்ட் நிக்சன் கூட நல்ல ஒரு இதில் போயிட்டு இருந்தா போல. பட் அவன் வந்து அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்துட்டு அவனோட டோட்டல் டேமேஜும் வந்து இந்த இதெல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அவனோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுலேருந்து வந்தான், எதுக்கு வந்தான், என்ன பண்ணா ஒன்றுமே தெரியாமல். ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இட் மீன் வந்துட்டு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா, இது வந்துட்டு அவங்க ஒரு கட்டமாக வச்சிருக்காங்க. நமக்குள்ள மூணாவது ஒருத்தங்க வேணாம், மூணாவது ஒருத்தங்க இந்த அப்படின்னு தான் மூணாவது ஒருத்தங்க வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன தோணும் டேரக்டாக சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இவங்ககிட்ட லைக் என்ன அப்படின்னா வந்துட்டு 106 நாள் இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் இவன் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி லைக் எல்லாரும் சொல்லணும், ஒரு ஆள் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். அப்போ அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக இதுக்காக 106 நாள் இருக்கிறதுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் கை தூக்குறீங்க அப்படி மாதிரி கை தூக்குங்க. இது வந்து டாஸ்க்கு கிடையாது, ஜஸ்ட் சும்மா சொல்லலாம் அப்படி மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பாயிண்ட் வந்து தர்ஷிகா வந்து ஃபர்ஸ்ட் வராங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் வந்துட்டு ஜெயிச்சு உள்ளே வந்தேன். ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் 106 நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் நான் வந்தேன். இங்கே வந்தாச்சு, பட் இங்கே இருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு கொடுக்குற வாய்ப்பு வந்துட்டு லைக் எனக்கு நான் நல்லா நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் மஞ்சரி வந்துட்டு நானும் அதே டைப்பு தான். நான் இங்கே வந்திருக்கேன், கேப்டனாக இருக்கேன், நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் நிறைய பண்ணுறோம். என்னோட எஃபர்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் 106 நாள் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ராணவ் சொன்னதுதான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நான் வந்துட்டு இங்கே பார்த்ததுக்கும் வெளியில இருந்து பார்த்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. வெளியிலேருந்து நான் ஒரு விதம் பார்த்துட்டு வந்தேன். உள்ளே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே நான் உள்ளே வந்த உடனே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நான் திணறிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கும் உள்ளே பார்க்குறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் டவுனாக இருந்தேன். செகண்ட் வீக் நான் என்ன க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அப்படியே வந்துட்டேன். பட் இப்போ நல்லா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பவி அண்டு ராணவ், யாருப்பா பவித்ரா. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இவர் உண்மையிலே லவ் பண்ணுறாரா, உண்மையிலே லவ் பண்ணலையா நமக்கு தெரியல. ஆனால் ஷோவுக்காக ஏதோ பண்ணணும்னு நினச்சி ஒருத்தங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. பவித்ரா அவங்களையும் அண்ட் வந்துட்டு அந்த டீம்மேட்ஸ் கேர்ள்ஸ் டீம்ஸ் எல்லாரையும் வந்துட்டு ராணவ் இரிட்டேட் பண்ணுறது. அவர் இதுக்குள்ளே இறங்கினாரு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நல்லா விளையாண்ட ஒருத்தர் தோற்றுருவார் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா விளையாட ட்ரை பண்ணுறாரு, பட் தோற்றுருவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு வெளில போவாருன்னா இந்த வாரமே உள்ள போகிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறேன். என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு கேம் விளையாடுறேன்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்க செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாடா 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 ஆச்சா பூச்சா சொல்கிறோன்னே எகிரி குதிச்சு அங்கே போகிறது, எகிரி குதிச்சு இங்கே வருது. ஸோ அதனால் வந்துட்டு பவித்ராவை கொஞ்சம் லைட்டாக பாட்டு பாட சொல்கிறது, டான்ஸ் ஆட சொல்கிறது, கூட வந்து ஆட சொல்கிறது. ஸோ இது மாதிரிலாம் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் மொக்க வாங்கிட்டே இருக்காரு. இதில் வந்து ஏதோ ஒரு பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்கள உண்மையிலேயே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால்
தேவையில்லாத வேலை நான் சொல்ல முடியும். அண்ட் இதனால வந்துட்டு அங்க ஓவரால் நெறைய பிரச்சனை அங்க வந்து வெடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அது எப்படி அப்டின்னா வந்துட்டு, இவங்க வந்துட்டு இப்படி, இவனால இப்படி அப்படி மாரி மாக்கிங். ஸோ அந்த அருண வந்துட்டு மாக்கிங் சொல்லிட்டு இருக்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட்ன்னு சொல்றது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மஞ்சரி சொல்லப்பட்டாங்க, சொன்னாங்க, சொன்னனால, இதனால, அதனால அப்படி நெறைய ஒரு கான்வர்சேஷனே வந்து அங்க பில்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது எதுக்கு சொல்றீங்க? அப்படி மாரி இருந்துட்டு அந்த அந்த விஷயம் நடந்து கடைசி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயி, கடைசியில ராணுவ ஒரு பக்கம் கத்துறாப்புல, அருண் ஒரு பக்கம் கத்துறாப்புல, இதுக்கெல்லாம் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தர்யா கத்துறாப்புல, பவித்ரா கத்துறாப்புல. ஏன்னா அவங்க ஒரு தலைவலி, எனக்கு ஒரு தண்ணி தாங்க. அதான் கேட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையே. ஸோ இது வந்துட்டு அங்க முடியற போக டைம்ல வந்துட்டு மஞ்சரி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அது அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒரு 3 பேட்ச் குடுத்துருந்தாங்க. லைக் ஒரு கிரீன் பேட்ச், லைஃப். ஸோ அந்த லைஃப் வந்துட்டு இந்த கேப்டன் நீங்க தூக்கலாம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு குறை இருக்குன்னா கண்டிப்பா சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல முத்துக்குமார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. அதுக்கு வந்துட்டு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் எடுத்துட்டாரு. அண்ட் வந்து நம்ம சாச்சனா உள்ள வந்தாங்க. காரணமே சொல்ல தெரியாம ஒரு காரணம். லைக் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக கேப்டன் உள்ள வர்றது தப்பு கிடையாது. பட் கேப்டன் உள்ள வந்தாங்க. என்னோட பாயிண்ட சொல்ல விடல. என்ன பேசவே விடல. இவங்க கூட பேசுறாங்க. அதனால வெற்றி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்துட்டு இந்த டீம்மேட்ஸ் யாருக்குமே உடன்பாடு இல்ல. ஸோ அதனால அதை பத்தி சொல்லும்போது வந்துட்டு இவங்க வந்து திணறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாலும் அழுறது ஒரு மேட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவங்க எனக்கு தெரிஞ்சு போன சீசன் ஏதோ பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன சீசன் ஆமா. ஸோ அதுல வந்துட்டு பார்த்துட்டு சரி அழுதா நம்ம வந்து மேல வந்துடலாம் போல அப்படின்ட்டு பாயிண்டா பேசினா தான் வர முடியும். கரெக்டா பாயிண்டா பேசி கரெக்டான விஷயம் நடந்தா தான் வந்துட்டு மேல வர முடியும். இல்லைன்னா வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. சும்மா அழுதுட்டே இருந்தா சும்மா உட்கார வைப்பாங்கன்னு கிடையாது. ஸோ சொல்றது அதான். அண்ட் இதுல வந்துட்டு அந்த லைஃப்ல வந்துட்டு அவங்க மஞ்சரி மறுபடியும் அழுதாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனை கேட்டதுக்கே வந்து என் லைஃப்பை இதை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இது இருக்காங்க அப்படின்னா ஜெஃப்ரி உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு இது வந்து ரொம்ப தப்பு. அவங்க ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து அவங்களை செலக்ட் பண்ணீங்க. இப்ப நீங்களே அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்க தானே அரவணைச்சு பார்த்துக்கணும். நீங்களே வந்து அவங்களை வந்து தூக்கணும்னு பாக்குறீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாட்சினா தான் இன்டர்நெட்டா குத்து நான் சொல்றேன். ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னு கேட்டு இல்ல நான் புதுவா சொல்றேன் அப்படின்னு வழி விட்டுட்டாங்க. என்ன கேட்டீங்க அப்புறம் வந்துட்டு அவங்க சொல்றது கரெக்ட். ஒருத்தங்க விளையாடுவாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்றீங்க. அப்போ வந்துட்டாங்க. ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு. அப்ப இன்னொருனே புடுங்குறதுக்காக டீம்ல இருந்தே ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா வந்து அது எந்த வித நியாயம் அப்படி மாதிரி இருந்துட்டு அங்க பேசினாப்புல. ஸோ அது உண்மையிலே வேலிடான ஒரு பாயிண்ட். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஓவரால் இந்த பாயிண்ட்லாம் முடிச்சுட்டே இருக்கும்போது சாச்சனா வந்துட்டு நான் எப்படிங்க இப்படி நடந்தேன், நான் எப்படிங்க அப்படி நடந்தேன் அப்படின்ட்டு அவங்க அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து வெளில வரல. ஸோ அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதை பத்தா பேசுறீங்களா அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க இப்படி பண்ணாதம்மா, இப்படி செய்யாதம்மா, அது வேறம்மா, இது வேறம்மா அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த செக்ஷன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ மற்றபடி இந்த எபிசோட் வந்துட்டு வேற எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அண்ட் வந்துட்டு ராஜாவோட டாஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நீங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பரவாயில்ல, நான் திரும்ப சொல்றேன். நன்றி, வணக்கம், பாய். அண்ட் மீன் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.